குட் ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பதுதான் உயிர் உள்ள உடல். ஸோ அன்பை தான் உயிர் என்று கூறுகிறார் வள்ளுவர். உயிர் இருக்கணும் அப்படின்னா, உண்மையான உயிர் இருக்கணும் அப்படின்னா அன்பு இருக்கணும் அப்படிங்கிறார். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அன்பு இல்லை என்றால் அது வெறும் எலும்பும் தோலும் தான், ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி அன்பின் வலிமையை உணர்த்துகிறார் வள்ளுவர். சரியா? ரைட். குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் ஃபைனலாக எப்படியோ கஷ்டப்பட்டு குரூப் 1 ரிசல்ட்டை மாடிஃபை எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ மார்ச் 4ஆம் தேதி முதல் தொடங்கி மார்ச் 6ஆம் தேதி வரை அந்த முக்கிய தேர்வுகள், அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இது ஜனவரி 2020 ஜனவரி 3ஆம் தேதி நடந்த ஒரு எக்ஸாம். ஸோ அதற்கான ப்ரிலிமினரி ரிசல்ட்டை செகண்ட் டைமும் மாடிஃபை பண்ணி விட்டுருக்காங்க. அது காரணம் அந்த பிஎஸ்டிஎம் சொல்லக்கூடிய தமிழ் மீடியம் படித்தவர்களுக்காக சில ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெகுலேஷன்லாம் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த முடிவுகள் வந்துருச்சு. ஸோ அதனால் அடுத்தடுத்து நம்ம விரைவாக அடுத்து சில தேர்வுகளை எதிர்பார்க்கலாம். அதை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி, மார்ச், ஜூன் அப்படின்னு சொல்லி அடுத்த குரூப் 1 ஜூன் மாதம் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். ஸோ அதனால் குரூப் 1 தேர்வுக்கும் ரெடி ஆகிறவங்க ரெடி ஆகி கொள்ளலாம். தென் 7.56 லட்சம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 2750 கோடி கடனுதவி வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இப்போ எங்க வச்சு தொடக்கி வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வச்சு தொடங்கியிருக்கார். ஸோ மாநிலம் முழுவதும் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 7,56,142 பேருக்கு 2750 கோடி கடனுதவி வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருத்தணியில் செவ்வாய்க்கிழமை தொடக்கி வைத்தார் என்பது செய்தி. ஸோ இந்தியாவிலேயே முதலாக மகளிர் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதை அமைத்து கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. தென் அது இல்லாமல் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தருமபுரி மாவட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் சேலம், விழுப்புரம், கடலூர் அப்படின்னு சொல்லி பல மாவட்டங்களுக்கும் பரவியது. ஸோ அதனால் சுய உதவி குழுக்களுக்கு திமுக ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறதையும் அவர் இங்கு நினைவு கூர்ந்துள்ளார். சரியா? தென் நெதர்லாந்தில் உள்ள சோழ மன்னர்கள் சாசனம் மீட்கப்படும். நெதர்லாண்டில் லைடன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே சோழ மன்னர்களின் சாசனங்கள் அங்கே நிறைய சேகரித்து வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது அப்படி கூட இருக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணும், திரும்ப மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய எம்பி கனிமொழி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்கார். சரியா? ஸோ நெதர்லாந்து அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ பிரிட்டிஷ் இங்கே ஆட்சி பண்ணும்போது எப்படியோ என்ன பண்ணியிருக்காங்க, சோழ மன்னர்கள் பற்றிய சாசனங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சரியா? தென் ஆபரேஷன் கிரீன் திட்டம் விரிவுபடுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஸோ விவசாயத்தை மேம்படுத்தவும் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் 2018ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஆபரேஷன் கிரீன் அப்படிங்கக்கூடிய திட்டம். ஸோ வரும் மாதங்களை அதை என்ன பண்ண போகிறோம், மேலும் விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் அதிகரிக்கும் போது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்கிறது. இதை கட்டுக்குள் வைக்க ஆபரேஷன் கிரீன் திட்டத்தை 2018-19 பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்தது. ஸோ இந்த திட்டத்துக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதன்படி வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு ஆகிய 3 காய்கறிகளை முதன்மை பயிர்களாக அறிவித்து அதன் தயாரிப்பு, விநியோகம் மற்றும் பாதுகாத்து வைப்பது ஆகியவை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபண்டை அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதன்மை பயிர்களாகவே அதை அறிவிச்சிருக்காங்க, தக்காளி, உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம். சரியா? தென் இதான் ஆபரேஷன் கிரீன் அப்படிங்கிறது அந்த விலைவாசியை கட்டுப்படுத்தவும்
வேளாண்மையை ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? சிபிஐ அமலாக்கத்துறை இயக்குநர்களின் பதவிக்காலம் நீட்டிப்பு மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா தற்பொழுது மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரியா? ரைட். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர்களின் பதவிக்காலம் ஆல்ரெடி 2 ஆண்டுகள் இருந்தது. அதை 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டுகளாக நீட்டிப்பதற்கான அந்த மசோதாவை மக்களவை மாநிலங்களவையும் நிறைவேற்றியுள்ளது. இன்னும் குடியரசுத் தலைவர் அதற்கு கையொப்பமிட்டால் அது சட்டமாக மாறிவிடும். ஸோ அப்போ சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினுடைய இயக்குநர்கள் ஒவ்வொரு ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலம் வரை நீட்டிக்கலாம் அப்படிங்கிறது உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளது. சரியா? தென் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை இந்தியா உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேண்டுகோள் வைத்துள்ளார். என்ன அப்படின்னு பாருங்க. எதிரிகள் அத்துமீறாமல் இருப்பதை உறுதி செய்ய ஹைபர்சோனிக்னா ஹை லெவல் ஒளியை விட மிக வேகமாக செல்லக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளை இந்தியா உருவாக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். ஸோ அது டெல்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பாதுகாப்புத்துறையில் புத்தாக்கத்தை முன்னெடுத்த நாடுகள் எதிரிகளை விரட்டி அடித்து வரலாற்றில் முத்திரை பதித்துள்ளது. அதை போல நாமும் நமது ஆயுத வலிமையை அதிகரித்து எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் திறனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி. புத்தாக்கம் அப்படின்னா இனோவேட்டிவா புதுசா உருவாக்குறது. மற்ற நாடுகளிடம் இல்லாத புதிய தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கி அதன் மூலம் எதிரிகளை விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதான் புத்தாக்கம், இனோவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை புதுசாக கொண்டு வரணும். R&Dக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யணும். நம்மளுடைய தேவை போக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் அப்படிலாம் பேசியிருக்கார். சரியா? தென் சார்தாம் நெடுஞ்சாலை திட்டம் உத்தரகாண்டில் 2 வழித்தடங்களின் விரிவாக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. ஏன்னா சுற்றுப்புற சூழல், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அந்த வனங்கள் அழிக்கப்படும், சாலையை பெரிதுபடுத்தினீங்க அப்படின்னு சொல்லி அதை தடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீப காலமாக அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் இந்த திட்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 4 வழி சாலையா அமைச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த வனங்களை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்டில் சார்தாம் நெடுஞ்சாலை திட்டத்துக்காக 2 வழித்தடங்களையும் விரிவுபடுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சரியா? உத்தரகாண்டில் யமுனோத்ரி, கங்கோத்ரி, கோதார்நாத், பத்ரிநாத் ஆகிய 4 புனித தலங்களை இணைக்கும் இந்த திட்டத்துக்கு பேர் தான் சார்தாம் திட்டம் அப்படிம்பாங்க. இது 12,000 கோடி செலவில் 900 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை அமைக்கப்பட உள்ளது. சீன எல்லை வரை செல்லும் விதமாக இந்த நெடுஞ்சாலை அமைக்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு உச்சநீதிமன்றம் தடுத்து வச்சிருந்தாங்க, இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. சரியா? இந்தோனேஷியா நெருப்பு வளையம், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலை சுற்றிய பகுதி. அதுல ஒரு பகுதியாக இருப்பதுதான் இந்தோனேஷியா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இந்தோனேஷியா உலகிலேயே அதிகமான தீவுகளை கொண்ட நாடு. அங்க இருக்கக்கூடிய ஒரு தீவுல தான் நேற்று ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 7.3 ரிக்டர் ஸ்கேலாக அது பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீவுடைய பெயர் நூசா டெங்காரா அப்படிங்கிற ஒரு தீவு. அங்கதான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய வீடுகள்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இது இந்தோனேஷியாவில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதுவும் பர்டிகுலராக சொல்ல போனால் அந்த நெருப்பு வளையம், ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல தான் அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும். ஏன்னா பசிபிக் தட்டு மற்ற ஆசிய தட்டோடு அல்லது அமெரிக்க தட்டோடு மோதும் பொழுது அங்கே அதிகமான எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கங்கள் ஏற்படும். அதே போன்று ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில். சரியா? தென் தன்ரேகா ஆயில் காப்பீடு LIC புது அறிமுகம். ஸோ தன்ரேகா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை LIC அறிமுகப்படுத்தியிருக்காங்க. LICயில் தன்ரேகா என்ற புதிய ஆயில் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. LIC என்ற இந்திய ஆயில் காப்பீட்டு நிறுவனம் தன்ரேகா என்ற புதிய தனிநபர் ஆயில் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. ஸோ 125% இந்த திட்டத்தில் பல்வேறு பயன்கள் மற்றும் சிறப்புகள் உள்ளன. பெண்களுக்காக சிறப்பு பிரீமியம் கட்டணமும் உள்ளது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தனித்துவம் என்ன அப்படின்னா, காப்பீடு முதிர்வு அடையும் போது எந்தவித தொகையும் கழிக்கப்படாமல் கூடுதல் உத்தரவாதங்களோடு முழுமையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.7% இருக்கும். முதலில் ஆரம்பத்தில் 10க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆசிய வளர்ச்சி வங்கி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிட்டாங்க. அவ்வளோலாம் வராதுங்க, அதை விட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி எங்கே இருக்குன்னா
மணிலாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பிலிப்பைன்ஸ் நாட்டில். ஸோ இதில் அதிகமான ஷேர் வச்சிருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜப்பான். ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய வந்து கடன் உதவி வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வங்கி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.7% இருக்கும் அப்படின்னு சொல்லி குறைத்து மதிப்பீடு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தென் பாகிஸ்தானுடனான போர் வெற்றி பொன்விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு போர் நினைவு சின்னத்தில் டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 19 வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த போர் வெற்றி கொண்டாட்டத்தை இது தொடர்பாக செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1971ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போரில் கிழக்கு பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தானுடைய படைகளை வந்து மன்னிப்பு கோர வைத்து மண்டியிட வைத்தனர் இந்திய படை வீரர்கள். ஸோ அந்த பொன்விழா ஆண்டை கொண்டாடும் விதமாக டிசம்பர் 16ஆம் தேதி அந்த விஜய் திவாஸ், அந்த வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வெற்றி, இதன் மூலம் வங்கதேசம் என்ற நாடு உருவானது. அந்த தினம்தான் டிசம்பர் 16. ஸோ அதை வந்து கொண்டாடுறாங்க. அதுவும் இந்த ஆண்டு வந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியினுடைய பொன்விழா ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் டிசம்பர் 16இல் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழாவும் கொண்டாடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அதனால தான் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வங்கதேசம் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்பதும் செய்தி. சரியா? தென் அயோத்தி வாரணாசி முதல் வெளிநாடுகள் வரை கோயில்கள் மீது கவனம் செலுத்தி வரும் பிரதமர் மோடி. ஸோ பிரதமர் மோடி வந்து என்ன பண்றார், கோயில்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறார். ஸோ அப்படி செலுத்தும் போது இடையிடையே என்ன சொல்லிக்குவார், இல்லை நாங்கள் பொருளாதாரத்தின் மீதும் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது சொல்லிக்குவார். ஸோ அயோத்தி வாரணாசி முதல் வெளிநாடுகள் வரை கோயில்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறார். ஸோ ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கு அடிக்கல் நாட்டியவரும் 2020 ஆகஸ்ட் 5 வந்து அடிக்கல் நாட்டினார். அடுத்து நேற்று வந்து வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து அதையும் வந்து புதுப்பிச்சிருக்கார். சில இடங்களை வந்து புதிதாக கட்டியிருக்கிறார். அது இல்லாமல் 2016 வந்து சார்தாம் திட்டத்தை அவர் தான் வந்து உத்தரகாண்டில் தொடங்கி வைத்தார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்ரிநாத், கோதர்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய பகுதிகளை இணைக்கும் ஒரு திட்டம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடுகள் அப்படின்னு சொல்ல போனால் வந்து முஸ்லீம் நாடான அபுதாபியில் வந்து முதல் இந்து கோயிலுக்கான அடிக்கல்லை 2018 கட்டினார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்டில் பஹ்ரைனில் 200 ஆண்டுகள் பழமையான கிருஷ்ணர் கோவிலை புனரமைக்கும் பணியை பிரதமர் மோடி செய்தார். இதுபோன்று இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளிலும் கோவில் மீது அதிகமாக கவனம் செலுத்தி அதன் மீது பற்று வைத்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. சரியா? தென் இன்று சர்வதேச தேயிலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. வெயில் மழை குளிரென எந்த காலநிலைக்கும் ஏற்ற ஒரு பானம்தான் தேநீர். சரியா? ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து 1838 டிசம்பரில் இந்திய அஸ்ஸாம் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த சீன நாட்டை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 15ஆம் நாள் சர்வதேச தேயிலை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ தேயிலையின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்ல போனால் சீனாவில் உள்ள ஹுனான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணம் தான் தேயிலையின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த தேயிலை என்பது 800 ஆண்டுகள் பழமையான ஒரு செடி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று வந்து சீனாவின் தேசிய பானமே வந்து கிரீன் டீ தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அஸ்ஸாமில் தான் அதிகமாக தேயிலை விளைகிறது. அது இல்லாமல் வந்து உலகிலேயே அதிக அளவு தேநீர் பருகும் நாடு எதுன்னு கேட்டால் அது இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து தேயிலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று சர்வதேச தேயிலை தினம் அனுசரிக்கப்படுகிறது என்பதுதான் செய்தி. சரியா? தென் ஸோ இன்றைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு பாருங்க. எந்த நாட்டு பல்கலைக்கழகத்தில் சோழ மன்னர்களின் பழங்கால சாசனங்கள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா நெதர்லாந்து. இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் சுய உதவி குழுக்கள் எங்கு உருவாக்கப்பட்டன? தமிழ்நாட்டில் தான் மகளிருக்காக சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா அதற்கான ஆன்சர் வந்து தர்மபுரி என்பது குறிப்பிடத்தக்கது. தென் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னா திருத்தணியில் தொடங்கி வைத்தார். பாதுகாப்பு துறையில் புதிய முயற்சிகளை முன்னெடுப்பதில் இந்தியாவின் பங்குகளை சான்றுகளுடன் விளக்குக. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கேள்வி.
சார்தாம் நெடுஞ்சாலை திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? உத்தரகாண்ட் மாநிலத்தில். சமீபத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எங்கு ஏற்பட்டது? இந்தோனேஷியா. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.7% மதிப்பீடு செய்த வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசிய மேம்பாட்டு வங்கி. இந்திய வங்கதேச படைகளின் வெற்றி நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் விஜய் திவாஸ் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 16ஆம் நாள். ஸ்வர்ணிம் விஜய் வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா எதற்காக கொண்டாடப்பட உள்ளது அப்படின்னா, இந்திய வங்கதேச வெற்றியின் பொன்விழா. விவசாயத்தை மேம்படுத்த ஆபரேஷன் கிரீன் என்ற திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு கொண்டு வந்ததுன்னா 2018ஆம் ஆண்டு. தன்ரேகா என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்த அமைப்பு LIC. சர்வதேச தேயிலை தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 15. தேயிலையின் பிறப்பிடமாக கருதப்படும் நாடு சீனா. சீனாவின் தேசிய பானம் கிரீன் டீ. உலகிலேயே அதிக அளவு தேநீர் பருகும் நாடு இந்தியா. சரியா? இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.